100 இளைஞர்களை கொடுங்க, இந்த தேசத்தையே மாற்றி காட்டுறேன்னு சொல்லி விவேகானந்தர் சொன்னார். அந்த 100 பேர் இவங்களானா கண்டிப்பாக இல்லை. அது ஒன்றும் இல்லைங்க, ஜூலை 31ஆம் தேதி ஒரு சுதந்திர போர் தியாகியோட நினைவு நாள் வந்துச்சு. ச்சே, என்னடா இன்னும் இவங்க அவர் தியாகத்தை இப்படி கொண்டாடி தீர்க்குறாங்களேன்னு தப்பாக எதுவும் நினச்சிடாதீங்க. அந்த தியாகியை இந்த ஆட்டம் போடுற கும்பல் இவர் எங்கள் ஆளுங்கன்னு சொல்லி சாதி பெருமையில் ஆடிட்டு இருக்கானுங்க இவங்க. இப்படி இவங்க மட்டுமா திருநெல்வேலி, தூத்துக்குடி, பரமக்குடி, மதுரைன்னு இதே மாதிரி ஊருக்கு ஒரு தலைவரை தியாகியை பிடிச்சிக்கிட்டு ஆடிட்டு இருக்காங்க. உண்மையை சொல்லணும்னா அந்த தலைவர்கள்லாம் வர்ற தலைமுறை எல்லாம் நல்லா படித்து சமூகத்தில் நல்ல இடத்துக்கு வரணும்னு தான் அவங்க வாழ்க்கையை பெரும்பாலும் போராடி ஓஞ்சிருப்பாங்க. ஆனால் இப்போ இதே தலைவர்கள் பேரை சொல்லிக்கிட்டு இவர் எங்கள் ஆளுங்கன்னு சொல்லி சாதி பெருமையை பீத்திக்கிட்டு திரியிறாங்க இவங்க. இதெல்லாம் அதே சமூகத்தில் இப்போ இருக்க தலைவர்களோட கையில் தான் இருக்குது. அவங்க தான் இதெல்லாம் சரி தப்புன்னு வழி நடத்தணும். இது சம்மந்தமாக இப்போ சொசைட்டி பாவங்கள்னு பரிதாபங்களில் ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. மறக்காமல் அதை பார்த்து அறிஞ்சு புரிஞ்சு தெரிஞ்சு நடந்துக்கங்க. நம்ம வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.